தங்கம் விலை சவரனுக்கு மீண்டும் 72,000 ரூபாயை தாண்டியது. சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 72,160 ரூபாய்க்கு விற்பனை. காலியாக உள்ள 2,299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவு. தமிழ்நாட்டில் வரும் 14, 15 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் 7 நாட்களுக்கு பல இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி என யார் சொன்னது என்றும் கேள்வி. கூட்டணி ஆட்சி சொல்கிறார்கள், எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி சொன்னார்கள். அதிமுக ஒரு கூட்டணி ஆட்சி வரும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறுவது கட்சிகளை ஏமாற்றும் செயல் என திருமாவளவன் விமர்சனம். ஆசை வார்த்தை கூறி மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முன்னெடுக்கும் முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. பருவமழைக்கு முன்பாக சென்னையில் உள்ள 3,644 சாலைகளை சீரமைக்க முடிவு. 391 கோடி ரூபாயை ஒதுக்கி சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பு. பௌர்ணமி கிரிவலத்திற்கு அடுத்த நாள் கூடுதல் ரயில்களை இயக்க பக்தர்கள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கிடைத்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கருடாழ்வார் ஐம்பொன் சிலை. ஊராட்சிக்கு சொந்தமான பொது கிணற்றை தூர்வாரும் போது கண்டெடுப்பு. வைகாசி பௌர்ணமியையொட்டி 12 பெருமாள் கோயில்களின் கருட சேவை ஊர்வலம். மன்னார்குடியில் முதல் முறையாக நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மாட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனை. கறவை மாடுகள் 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக 9 இடங்கள் தேர்வு. 2 வாரங்களில் டெண்டர் கோரப்பட்டு பணிகளை தொடங்க சென்னை மாநகராட்சி தீவிரம். தொடர் மழை பெய்தும் 1 அடி கூட நீர்மட்டம் உயராத ஸ்ரீவில்லிபுத்தூர் புலவக்கல் பெரியாறு அணை. அணையை நம்பி வேளாண்மை செய்து வரும் விவசாயிகள் கவலை. புதுச்சேரியில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சட்டென வானிலை மாறி கருமேகங்கள் சூழ்ந்து ரம்யமாக காட்சியளித்த நகரம். பெங்களூருவில் மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் சென்னையில் தரையிறக்கம். கோலாலம்பூர், பாங்காக் மற்றும் குஜராத்திலிருந்து வந்த 6 விமானங்கள் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றும் பொன்னான வாய்ப்பை மோடி அரசு தவறவிட்டுவிட்டது. மேற்கு வங்க சட்டசபையில் முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடக்கம். கோப்பை வெல்லும் முனைப்பில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை. மாலத்தீவு சுற்றுலா விளம்பர தூதராக பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் நியமனம். 2 நாடுகளுக்கு இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடவடிக்கை.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.